4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்திருந்தாலும் 4 நாட்களாகியும் ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருந்தும் யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகம் பார்க்காத ஒரு அரசியல் சூழல இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 மாற்றி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் யாராலையுமே கணிக்க முடியாத தேர்தலாக இருக்கும் என தமிழக வெற்றி கழகம் முன்பிலிருந்தே தெரிவித்து வரக்கூடிய நிலையில தொங்கு சட்டசபை அமைந்திருக்கிறது. யாருக்குமே அறுதி பெரும்பான்மைக்கான அந்த 118 என்ற இடம் கிடைக்கவில்லை என்பதுதான் தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில எப்படியாக இந்த சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, முடிவுகள் எந்த அளவுல இருக்கிறது, முடிவுகள் எட்டப்படுமா என்ற பல்வேறு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இப்போது ஒரு பெரிய கேள்வி மக்கள் முன்னாடி இருக்கிறது. அரசியல் கட்சிகளும் அதை நோக்கி அவர்களது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து வருகின்றனர். திமுக அதிமுக இடையிலான கூட்டணி ஒரு ஹைகமாண்ட் லெவல்ல பேசப்பட்டிருந்தாலும் உரிய மறுப்போ அல்லது ஆமாம் என்ற ஏற்போ இதுவரையில எந்த கட்சி தலைவர்களிடமிருந்தும் இல்லை. ஆனால் அதற்கு ஒற்று போகும் வரையில கட்சியுடைய தலைவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்து வருகிறது.